ஆகஸ்ட் 9, 1925 இந்தியால பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும் போது நடைபெற்ற ஒரு நிகழ்வை 2026 லண்டன்ல இருந்து அதை பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோட தான் அதை பதிவு பண்றேன். நானு நமக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல அங்க நடைபெற்ற ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நான் நம்புறேன். நானு காரணம் இந்த நிகழ்வு கூட எனக்கு தெரியல அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரியல அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பட் எனக்கு தெரியாத விஷயம் மாதிரி எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லும் போது, இதை பார்க்கும் போது, கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இதுல சொல்ல போறேன். இது எப்படிலாம் இதுக்கான திட்டத்தை தீட்டினாங்க, இது எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, இதுல ஏற்பட்ட நிகழ்வு, அதாவது ஒவ்வொரு சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமும் இணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாங்க பண்ணிருக்காங்க. அதை பண்ணும்போது ஏற்பட்ட விளைவுகள் எப்படி இருந்தது, இந்த திட்டத்தை தீட்டும் போது அதுக்கான வெற்றி கிடைச்சதா இல்லையா அப்படின்னு பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளுடைய நண்பர்களுக்கு, தேசப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது உணர்வுபூர்வமான உணர்ச்சிகள் நம்மளை அறியாமே வெளியில வந்திருக்கும். அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது, அதாவது இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அதுல கலந்துகிட்டவங்க, திட்டத்தினவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கும், அவங்களோட உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால வார்த்தைகளால விவரிக்க முடியவே முடியாதுதான். அன்று நடந்த நிகழ்வை இன்று படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த வியப்பு அப்படின்றத எப்படி சொல்றது அப்படின்றதே தெரியல. ஆனா அந்த சூழ்நிலையில இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் எந்த அளவுக்கு உணர்ச்சி தேவைப்பட்டிருக்கும் அப்படின்றத இந்த ஒவ்வொரு காட்சி நீங்க பார்க்கும் போது நிச்சயமா நீங்களும் உணர்ந்து கொள்வீங்க. ஆகஸ்ட் 9, 1925 ஒரு இரவு நேரத்துல உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு சிறிய வில்லேஜ் காக்கோரி அப்படின்ற இடத்தை கடக்கிறதுக்காக ஒரு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கு. அந்த ட்ரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய கஜானா இருக்கு. கஜானா உங்களுக்கு தெரியும், இந்தியால இருக்கும் போது யாரோட கஜானாவா இருக்குன்னு இந்தியர்களிடம் இருந்து திருடப்பட்ட பணம் தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ட்ரெயின் நிக்கக்கூடிய ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த நேரத்துல ஒரு 10 இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கையில துப்பாக்கியுடன் ரயில சூழ்ந்துக்கிறாங்க. ஆனா எல்லாரும் திருடர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் திருடர்கள் கிடையாது. இந்திய சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை பணயமா வைத்த மா வீரர்கள் அவங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போவது வெறும் வரலாறு மட்டும் கிடையாதுங்க. இது ரத்தம் தெரிக்கும் கதை, துணிச்சலின் கதை, நட்பின் கதை, தியாகத்தின் கதை. காக்கோரி ரயில் கொள்ளை 1925 அன்று இரவு நடந்தது என்ன? கதையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இதுல புரிதலுக்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். 1920 இந்தியால ஆங்கிலேயோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் தங்கள் நாட்டிலே அடிமைகளா இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். காந்தி அந்த நேரத்துல நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஆனா சில இளைஞர்கள் நம்புறாங்க இது பத்தாது, அகிம்சை மட்டுமே போதாது, ஆங்கிலேயர்களுக்கு வேறு மொழியில் பேசணும், அதாவது ஆயுதம் ஏந்திய மொழியில் பேசணும்னு முடிவு பண்றாங்க. 1924 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன், அதாவது HRA அமைப்பு உருவாகுது. அதோட நோக்கம் ஆயுத புரட்சி தான். பிரிட்டிஷ் எம்பையரை இந்தியால இருந்து விரட்டணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல. அதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ரொம்ப கடினமான ஒரு திட்டமா தான் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் இருந்து பணத்தை திருடணும் அப்படின்றது முடிவு பண்றாங்க. அதுக்கு தீட்டப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட இடம் தான் காக்கோரி. ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்ற நபரை நீங்க தெரிஞ்சுக்கணும். வயது 28 தான் ஆகுது. இவர் ஒரு கவிஞன், புரட்சியாளன், தேசபக்தன். ஷாஜனாப்பூர் அப்படின்ற இடத்துல, அதாவது உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு. இவர் ஒரு கவிதை எழுதக்கூடிய நபராக தான் உருவாகிறாரு. அதாவது இன்றும் நம் மனதில் பாத்தீங்கன்னா அதிக ஆழத்துல பதிந்திருக்கக்கூடிய சரபோசி தி தமனா அப்படின்ற பாட்டை எழுதிய நபர் இவர் தான். உயிரை தியாகிக்கும் ஆசை எங்கள் நெஞ்சில் இருக்கிறது, கொலையாளிகளின் கரங்களில் எவ்வளவு பலம் இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த வரிகளை எழுதியவர் தான் பிரிட்டிஷின் கஜானாவை திருட திட்டமிட்டவர். பிஸ்மில்லின் இன்னொரு யூனிக்கான குவாலிட்டி இருக்கு. அவர் ஒரு ஹிந்து. ஆனா அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு முஸ்லிம். அந்த நட்பு இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக வலிமையான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறுது. அஸ்ஃபுல்லா கான் வயது 25, ஷாஜனாப்பூர்ல இருக்கக்கூடிய பதான் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு உருது எழுதும் கவிஞராக வளர்ந்து வருகிறார். துணிச்சலான புரட்சியாளர்.
பிஸ்மில்லாவும் கானும் ஒரு ஹிந்து முஸ்லிம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சகோதரர்களாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்துல டிவைடட் அண்ட் ரூல் பாலிசியை வந்து பயன்படுத்துறாங்க. ஹிந்து முஸ்லிம் வந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. ஆனா பிஸ்மில் அந்த கானோட நட்பு அந்த பாலிசியவே தோல்வியடை செய்கிறது. அந்த நேரத்துல கான் ஒரு கவிதை வரிகளை வந்து வெளியிடுறாரு. பிரித்தாலும் சூழ்ச்சி எங்களை பாதிக்காது, இந்துஸ்தான் சுதந்திரமாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு எமோஷனலான ஒரு கவிதை வரிகளை வந்து எழுதுறாரு. இந்த 2 நண்பர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துக்கமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரே நேரத்துல ஒரு மரத்துல 2 பேர்த்தையும் தூக்குல தொங்க விட்டுறாங்க. அன்று நடைபெற்ற நாள் டிசம்பர் 19, 1927. இது போன்ற நட்பு வரலாற்றுல அரிதாகவே பதிவாகிறது. இப்ப இந்த திட்டம் எப்படி உருவானது அப்படின்றத பார்க்கலாம். 1925 HRAக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படுது, ஏன்னா ஆயுதம் வாங்கணும். அந்த நேரத்துல பிஸ்மில் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. நார்த்தன் ரயில்வேல ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் நம்பர் 8, அந்த ட்ரெயின் ஷாஜனாப்பூர்ல வந்து லக்னோ வரலும் போகுது. வழியில ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கவர்மெண்டோட டாக்ஸ் மணி நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்ண அந்த வரியை வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல தான் வந்து ஏத்திட்டு போறாங்க. லக்னோல பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ட்ரெஷரியில வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வந்து பண்றாங்க. இந்த ட்ரெயினை நிறுத்தி அந்த மணி பேக்கை வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மிஷனை கிரியேட் பண்ணது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், திட்ட ஒருங்கிணைப்பாளர், எமர்ஜென்சி செயினை இழுக்கக்கூடிய நபர், செக்யூரிட்டி அண்ட் கவர் பண்ணக்கூடிய அவர், மற்றவங்களாம் சப்போர்ட்டுக்காக 10 இளைஞர்களை வந்து எடுக்கிறாங்க. அவங்களோட சராசரி வயது வெறும் 25 மட்டுமே. எல்லோருமே வந்து படித்தவர்கள், தேசபக்தர்கள், எல்லோரும் தங்களோட உயிரை ரிஸ்க் வச்சு எடுக்கிறதுக்கு தயாரான ஒரு நபர்கள். டேட் வந்து பிக்ஸ் பண்றாங்க. அந்த டேட் தான் ஆகஸ்ட் 9, 1925. அதாவது 1925 ஆகஸ்ட் 9ல அந்த 10 பேரும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஏறதா முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது, ஒரு இந்தியாவின் வரலாற்றை மாற்ற போகும் 10 நபர்கள் தங்களுடன் தான் பயணம் செய்யறாங்க அப்படின்றது. மாலை நேரத்துல ட்ரெயின் லக்னோ நோக்கி போயிட்டு இருக்கு. கக்கோரி வில்லேஜ் வந்து நெருங்குது. ஒரு 16 கிலோமீட்டர் தான் இருக்கு லக்னோக்கு. அந்த நேரத்துல சிக்னல் வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த சிக்னல் கிடைச்ச உடனே செயினை இழுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நபர் தான் ராஜேந்தர். அவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த செயினை பிடிச்சி இழுத்து வண்டியை வந்து நிறுத்துறாரு. அந்த காதை கிழிக்கக்கூடிய சத்தத்தோட வந்து ட்ரெயின் வந்து நிக்குது. அடுத்த சில நிமிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட எம்பையர்ல ஒரு மிகப்பெரிய வரலாறு, ஒரு அசைக்க முடியாத அடையாளத்தை வந்து பதிக்கப்படுகிறது. 10 புரட்சியாளர்களும் கையில ஆயுதங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா ரயில்ல இருந்து குதிச்சிடுறாங்க. ரயில்ல இருந்து குதிச்சதுக்கு அப்புறம் மணி இருக்கக்கூடிய கேபினுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத விதமா அந்த பேக் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. லாக்கை வந்து பிரேக் பண்ண முடியல. உடனே வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் துப்பாக்கி மூலியமா அதை வந்து சுடுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா வந்து பாத்தீங்கன்னா பயணம் செய்யக்கூடிய நபர் மீது பட்டு அவர் அந்த இடத்துல வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. ஆனாலும் இருந்தாலும் திட்டம் தீட்டியபடியே வந்து பாத்தீங்கன்னா அன்றைய மதிப்பில் 8000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சேர வேண்டிய பணத்தை வந்து 10 புரட்சியாளர்களும் கைப்பற்றி வந்து பயணம் செய்யறாங்க. சோ இதுதான் வந்து ஆரம்பம் அப்படின்றது இந்த திட்டத்துல. பிரிட்டிஷ்களின் சீற்றம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அடுத்த நாள் காலைல அந்த தகவலை தெரிஞ்ச உடனே வந்து குதிச்சு எழுந்து போறாங்க. நம்ம ட்ரெயினை வந்து யார் நிறுத்தினாங்க, யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்றதும் அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் அவங்க வந்து பார்த்தாங்க. அந்த பவர்ஃபுல்லான 10 இளைஞர்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆர்டரும், அதுக்கு தேடுறதுக்கான மிகப்பெரிய கூட்டத்தையும் வந்து அனுப்புறாரு. அவங்க எல்லாமே போய் தேடுறாங்க. ஒரு சில உறுப்பினர்களை வந்து கைது செய்யறாங்க. ஆனா இவங்க வந்து ட்ரெயினுக்கு கொள்ளையடிச்சதுல வந்து இன்வால்வ் ஆகல. ஆனா ஹெச்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர்ஏ என்ற அமைப்புல உறுப்பினரா இருந்தனால அவங்க எல்லாத்தையும் கைது செய்யறாங்க. இந்த நேரத்துல ஒரு அதிர்ச்சிகரமாக ராம் பிரசாத் பிஸ்மில் அக்டோபர் 26, 1925 ஷாஜனாப்பூர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யறாங்க. அஷ்புல்லா கான் அவர் வந்து பாத்தீங்கன்னா 15 மாதங்களா வந்து தப்பிக்கிறாரு. சுகர்கன் ஃபீல்ட்ல ஒளிஞ்சு இருக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பீகார் போறாரு, டெல்லி போறாரு. ஆனா அவரும் டிசம்பர் 7, 1926 டெல்லியில வச்சு அவரை வந்து கைது செஞ்சிடறாங்க. ஆனா இதுல சந்திரசேகரர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் போலீஸ்னால பிடிக்கவே முடியல. அடுத்ததா கைது செஞ்ச நபர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 18 மாதமா வந்து ஒரு ட்ரையல் போயிட்டே இருக்கு. 228 விட்னஸ் 18 மாதங்கள்ல வந்து விசாரிக்கப்படுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. கோர்ட்ல பிஸ்மில் சொல்றாரு, நாங்கள் திருடர்கள் இல்லை, நாங்கள் எங்களுடைய நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக ஃபைட் பண்ணக்கூடிய நபர்கள், போராளிகள். நீங்கள் தான் எங்களுடைய மக்களோட பணத்தை திருடி இருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜை பார்த்து அவர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கத்துடனே அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கறாங்க. ஆனா இறுதியா வந்து பாத்தீங்கன்னா 14 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸும் பண்றாங்க. 4 பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுல ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்புல்லா கான், ராஜேந்திர லகிரி,
ரோஷன் சிங் இவங்க 4 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை உறுதியளிக்கப்பட்டது. சோகமான நிகழ்வாக தூக்கு வந்து நிறைவேற்ற போறாங்க. டிசம்பர் 1927 15ஆம் தேதி ராஜேந்திர லகரி மட்டும் ஒரு 4 நாளுக்கு முன்பே மற்றவர்களுக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து தூக்கிடுறாங்க. பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு பயம் வருது. அதாவது ஒரே நாள்ல இவங்க எல்லாத்தையுமே வந்து தூக்கிலிட்டால் மிகப்பெரிய எழுச்சி நடக்கும் அப்படின்றதுக்காக முன்பே ஒருத்தரை வந்து ஜெயில இருந்து தூக்குள்ள போட்டுறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19 1927 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெயிலையும் ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடுறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில் வந்து பாத்தீங்கன்னா கோராப்பூர் அப்படின்னு ஒரு ஜெயில வந்து தூக்கு போடுறாங்க. அஸ்புல்லா கான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலு, அன்னைக்கு அவரோட வயது வந்து 27. ரோஷன் சிங் அவரோட வயது 40, அவர் ஒரு ஜெயில வந்து தூக்குல போடுறாங்க. இந்த இடத்துல தூக்கு போடுறதுக்கு முன்பாக பிஸ்மில் வந்து சொல்றாரு, I am happy to die for my country, long live India அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாரு. அதே மாதிரி அஸ்புல்லா கான் வந்து சொல்றாரு, நான் மரணத்திற்கு பயப்படவில்லை, எந்த நாட்டிற்காக மரிப்பது, இதை விட பெரிய ஹானர் என்ன இருக்க போகிறது என்று அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா வந்து பதிவு பண்றாரு. 27 வயதில் இளைஞர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். தூக்கிலிடும் பொழுது அனைவருமே புன்னகைத்தார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அழுதார்கள் அன்று இரவு. இதில் சந்திரசேகரர் ஆசாத் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா போலீசால வந்து பாத்தீங்கன்னா கைது செய்ய முடியல. ஆனா துரதிர்ஷ்டமாக பிப்ரவரி 27 1931 அலகாபாத்ல இருக்கக்கூடிய அல்ஃபர்ட் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து மடக்கிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல தப்பிச்சு போகாம கடைசி வரலும் போராடுறாரு அவங்க கிட்ட. ஆனா இறுதியா வந்து தன்னைத்தானே சுட்டு கொண்டு மாய்த்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா, அசாடாக வாழ்ந்தேன், அசாடாக மரிப்பேன், பிரிட்டிஷ்களின் கைதியாக ஒருபோதும் மரிக்க மாட்டேன் என்று அவர் வந்து சொல்றாரு. அது சொன்னது போதே வந்து அவர் நடந்துகிட்டாரு. அதாவது அசாத் என்ற தமிழ் சுதந்திரன் என்று பொருள். இந்த கொள்ளை சம்பவம் நடக்கும் பொழுது இந்த கொள்ளையில ஈடுபட்ட நபர்களோட பெயரை நான் சொல்லும் போது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய பேரை நிச்சயமா இந்த பதிவு கேட்கக்கூடிய ஒவ்வொருக்கும் அவரை வந்து தெரிஞ்சிருக்கும். அவர் பெயரை சொல்லும் பொழுது உங்களையே அறியாம உங்க மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த கொள்ளையில அன்று நடைபெற்ற அந்த கொள்ளையில பெறப்பட்ட பணம் அப்படின்றது 8000. ஆனா 8000ன்றது அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொகை. அந்த தொகையை திருடுவதன் மூலியமாக அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு உணர்த்தியது என்ன அப்படின்னா, இந்தியால இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, இந்தியர்கள் ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடக்குது. ஒன்று, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குக்கிராமங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா புரட்சி வந்து வெடிக்குது. 2வதா ஒரு இளைஞர் கேட்கிறாரு, அதாவது இவங்களை தூக்கிலிட்ட பிரிட்டிஷ்காரங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞன் நான் பகவத் சிங். இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் முன்னாடி அந்த அளவுக்கு நான் வந்து ஹைலைட்டா வந்து நான் பேசினேன் அப்படின்றது. பகவத் சிங் மூலியமாக புரட்சியா வந்து எல்லா பக்கமும் தொற்றிக் கொள்கிறது. அதன் இறுதியாக 3வதாக 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுகிறது. அந்த சுதந்திரத்தின் அடித்தளத்துல காக்கோரியில் தூக்கிலிடப்பட்ட 4 இளைஞர்களின் ரத்தம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர்களே, 1925 ஆகஸ்ட் 9 அந்த 10 நபர்கள் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவின் காரணமாக தான் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அவங்களோட முயற்சி எந்த இடத்துலயுமே வீண் போகவே கிடையாது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரமும் வந்து கிடைக்குது. பிஸ்மிலோட கவிதை வரிகள் இன்றும் இந்தியர்களோட நெஞ்சில வந்து வாழ்ந்துகிட்டே தான் வந்து இருக்குது. இருளின் நிழலில் எங்கள் மூச்சு காற்று, கைகளில் கணக்கும் பணப்பைகள் பாரமல்ல, பிரிட்டிஷ் மண்ணில் எங்கள் உரிமை சுவடுகள், காகோரி ரயில் நின்று போன அத்தியாயம். இந்த தப்பித்தல் வெறும் பணத்துக்காக அல்ல, சுதந்திர கனவின் முதல் விதை இது. புரட்சியின் தீ எங்கள் நெஞ்சில், வெற்றி நமதே இன்ஷா அல்லாஹ். நான் இப்போ வந்து லண்டன்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆங்கிலேயர்கள் ஒரு காலத்துல இந்தியாவை ஆண்டார்கள். ஆனா இன்று இந்தியா வந்து இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து லண்டன்ல வந்து தாராளமா வாழ்ந்துகிட்டு வந்து இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கக்கூடிய நபர் அப்படின்றது வந்து பிஸ்மில் கான் லகரி ரோஷன் சிங். இவங்க தங்கள் உயிரை கொடுத்தார்கள் என்று சொன்னா அதுக்கு எந்த விதமான ஈடுவும் நம்மளால் கொடுக்க முடியாது. நாம இன்னைக்கு சுதந்திரமா வாழ்வதற்கு அவர்களுக்கு எந்த சூழ்நிலையும் நம்ம மறக்க கூடாது. இவர்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னால மறக்கவே முடியாது. இந்த கதையை கேட்கும் போது உங்க உணர்வு எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு சிறு வரியா ஒரு கமெண்டா வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இது மகிழ்ச்சியா வந்து இருக்கும். நிச்சயமா மீண்டும் இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வீடியோவுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.